வணக்கம் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். இந்தாங்க என் பையன்கிட்ட வந்து பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். சரிங்க சரிங்க. எங்க எங்க எடுத்திருக்கீங்க? விருதாச்சலத்துல தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பிளஸ் டூ முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம்? இப்ப நீங்க பிளஸ் டூ முடிச்சிட்டீங்களா? இல்ல பிளஸ் டூ முடிக்கல, பிளஸ் ஒன் தான் படிச்சிட்டு இருக்கேன். பிளஸ் ஒன் படிச்சிட்டு இருக்கீங்க. பிளஸ் டூ முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லையா? அவங்க ஸோ வந்து 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க லோயலா காலேஜில் நம்ம சொன்ன மாதிரி இன்டீரியர் டிசைனிங் படிக்கலாம், இல்லை ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். அது சில மாணவர் மத்தியில் என்ன ஒரு அபிப்பிராயம் ஃபிக்ஸ் ஆயிருதுன்னா, நம்ம பிகாம் படிச்சாதான் வந்து இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், இல்லை பிஏ முடிச்சிருந்தா தான் வந்து நம்ம ஒரு அண்டர் கிராஜுவேட் ஒரு படிப்பு முடிச்ச மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது மக்கள் சிந்திக்கிறது இல்லை. வேற அவங்க இன்டீரியர் டிசைன் படிச்சாங்கன்னா முடிச்ச உடனே அவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கிறதுக்கு இம்மிடியட்டா ஜாப் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனிங் படிச்சாங்கன்னா அவங்க முடிச்ச உடனே அவங்களே ஒரு ஃபேஷன் அவுட்லெட்ல போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்களே ஒரு ஃபேஷன் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் இப்போ இந்திய லோயலா காலேஜ்ல வந்து படிச்சாங்கன்னா. அப்ப 12வது முடிச்சவங்க கூட அந்த மாதிரியான படிப்பு தேவை செய்யலாம். இன்னொரு நேர இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நான் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பெரியார் தாசன் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்ப பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சார் மேற்கொண்டு என்ன படிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நீங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்க. எந்த ஆண்டுங்க படிக்கிறீங்க சார்? எந்த ஆண்டு படிக்கிறீங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்? ஃபைனல் இயர். அது முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா, இல்ல கரண்டா பண்றதுக்கு என்னன்னு கேக்குறீங்களா? கரண்ட்ல மேற்கொண்டு என்ன படிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும், அதை நம்ம அவரிடம் கேட்போம். அதான் அவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறதா சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல அவங்களால நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஷைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சைட் பை சைட் படிக்கலாம், இல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் சைட் பை சைட் படிக்கலாம். அவங்க எது படிச்சாலும் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இப்ப அவர் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லும் போது அதை ஒட்டி வரக்கூடிய படிப்புகள், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க வந்து முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படி முடிவு பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் சூஸ் பண்ணலாம். வேற அவங்க இங்கேயே இருக்கதா இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இல்லாட்டி வந்து லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம். அவங்க லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகும்போது மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு லாஜிஸ்டிக்ஸ்ல படிக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நீங்க இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? இன்டர்நேஷனல் பிசினஸ் தான் என்னன்னா, ஒண்ணு வெளிநாட்டுல போயிட்டு எப்படி பிசினஸ் நடக்குது அந்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிற அவருடன் பேசிவிட்டு நாம் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன். திருச்சி. சொல்லுங்க சொல்லுங்க. பையன் வந்து பிஇ இசி முடிச்சிருக்கான் சார். சரிங்க. ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் ஒரு 60% மார்க் தான் வச்சிருக்கான். சரிங்க சரிங்க. வேலை ஒரு 1 இயரா வேலை தேடிட்டு இருக்கா, ஒன்னும் வேலை கிடைக்கல. வேற ஏதாவது சைடு கோர்ஸ் ஏதாவது படிச்சோம்னா ஏதாவது வேலை கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு. அவர் ஓராண்டுக்கு முன்னே படிப்பு முடிச்சிட்டாரு அப்படித்தானே? அதான் இப்ப அவரு கேட்டபடி ஈசி முடிச்சிருக்கிறாரா, ஓராண்டு ஆச்சாம் படிச்சு முடிச்சு 60% மார்க்குகள் வைத்திருக்கிறாரு. அதுவே வந்து அவர் ஓரளவுக்கு குறைவுன்னு ஃபீல் பண்றாரு. என்ன படிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து பிசினஸ், நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிறைய ஐடியா இருக்குது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஈஸி முடிச்சிருக்காங்க, அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இல்ல அந்த மாதிரி ரிலேட்டட் லைன்ல அவங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஒரு பிபிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் படிச்சாங்கன்னா அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்ல அவங்க ஈஸி முடிச்சிருக்காங்க, வேற ஏதாவது ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்லாட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் இல்ல சேல்ஸ் அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்ல போகணும்னா அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம்.
அது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அதை அவங்க பயன்படுத்தி இல்லையா? இந்த நிகழ்ச்சி மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தி வெறுமனே வேலை தேடுறதுன்றதை விட அவங்களே சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான உதவிகள் எல்லாம் கூட நீங்க வங்கி கடன் உதவியும் பெற்று தரீங்க. அதாவது கடன் வாங்கி கொடுக்கறது இல்லாமல் அவங்க கம்பெனியை செட் பண்ணி அதுல இருந்து ஒரு 1 இயருக்கு நாங்களே கூட இருந்து மானிட்டர் பண்றோம், ஹெல்ப் பண்றோம். இட் இஸ் a part of the course program. நாங்க வெறும் அந்த ட்ரைனிங் மாத்திரம் கொடுக்கறது இல்லாமல் அவங்கள வந்து அந்த பிசினஸ் ஐடியாஸ் அவங்கள்ட்ட இருந்தே அந்த ஐடியாஸ் கொண்டு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஸ்டார்ட் பண்ண வச்சு லோன் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமாகவும் நாங்க தொடர்ந்து அவங்களுக்கு 1 இயர், நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் நாங்க கூட வந்து ஹெல்ப் பண்றோம் அவங்களுக்கு. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிற அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி. சரிங்க. முடிச்சாச்சு போன வருஷம். சரிங்க. அடுத்து என்ன படிக்கணும், இல்லன்னா இப்போ வேலைக்கு போனா எப்படி இதுன்றது தெரிஞ்சுக்கணும் சார். எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிட்டாங்க, அடுத்ததா என்னங்கிறது முடிச்சாச்சு. ஸோ இவங்க ஏற்கனவே எம்எஸ் முடிச்சதுனால இவங்க போய் வேலை செய்யறது தான் வந்து இவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ வந்து கண்டிப்பா அவங்க அண்டர் கிராஜுவேஷன்ல அவங்க ஃபேஷன் பத்தி படிச்சிருப்பாங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன்ல ஃபேஷன் பத்தி தான் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்க ஃபேஷன் லைன்ல அவங்களுக்கு ஒன்று ரீட்டைல் இல்லாட்டி மார்க்கெட்டிங் இல்லை எந்த லைன்ல அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆப்ஷன்ல போய் அவங்க ஒர்க் பண்றது தான் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார் பேச. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறவங்க நேரா வேலை வாய்ப்பு தேடி போறதே வந்தது. நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் நிறைய பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது முடிச்சிருக்காங்க, அதாவது எம்எஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வேற எதுவும் படிக்கிறது அந்த அளவுக்கு யூஸ் தேவைப்படாது அவங்களுக்கு. பட் ஃபார் யாராவது வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தேடாலும் நாங்க மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்றோம். நாங்க பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்னா அது எப்படி கலந்த ஆலோசனை கன்சல்டேஷன் மாதிரி? அது கன்சல்டேஷன் மாதிரி இல்ல, நாங்க ஹெல்ப் பண்றோம். ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ் வந்தாலும் நாங்க கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க சரி சரி. இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருந்தது பாதியில விடுபட்டு போச்சு. இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி வர்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே ஒரு வருஷம் வந்து அதை மானிட்டர் பண்றோம்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரியான ப்ராசஸ் அது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து அவங்க ஒரு கம்பெனி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம கூட வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா இதை ட்ரைனிங் கொடுத்துறோம். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னது, இல்லை பண்றதுனால என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுத்துரும். அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க இதுதான் பிசினஸ் தான் அவங்களோட லைன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் கூட இருந்து. எப்படி என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி ஒரு பிசினஸ் ஒரு இது ஸ்டார்ட் பண்றது, எப்படி அதை ரன் பண்றது, கால்குலேட் பண்றது, அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து நாங்க அதுக்கப்புறம் லோன் வாங்கி கொடுத்து நாங்க ஹெல்ப் பண்றோம் பண்றதுக்கு. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிற அவருடன் பேசுவோம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். சரியாக கேட்கவில்லை, தெளிவாக சொல்லுங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சார். சரிங்க சரிங்க. அதுல எனக்கு அரியர் இருக்கு சார். சரிங்க. இதன் மூலமா நான் வேற ஏதாவது படிக்கலாமா? டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிட்டீங்க, ஆனா அதுல உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கு. அடுத்ததா என்ன பண்ணலாம்ங்கறதா உங்களுடைய கேள்வி இல்லையா? அவரிடம் பேசுவோம். சொல்லுங்க. ஸோ ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அரியர் முடிக்கிறதுன்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க டைரக்டா வேலைக்கு போகலாம். ஒரு ஆப்ஷன் இருக்குது வேலைக்கு போறது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் படிச்சாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரும் அவங்க பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைன் படிச்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அவருக்கு நீங்க வழங்குற ஆலோசனை முதல்ல அவர் அரியரை முடிச்சிடணும், இரண்டாவதா இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரியான படிப்புகள் அவங்க வந்து படிச்சுக்கிட்டு அவங்க அரியர் இருக்கும் போது வந்து ஜாயின் பண்ணலாம். அது அவங்க படிக்கிற அளவுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாயின் கண்டிப்பா வந்து அதையும் சேரலாம். அதே நேரத்தில் அவங்க அரியரையும் முடிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நேயர் இணைப்புல இருக்க அவனை பேச. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பையன் ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன் சார். சரிங்க. 63% வச்சிருக்கேன். ஒரு 8 மாதமா வேலை இல்லாம இருக்கேன். ஏரோநாட்டிக்கல் டிப்ளமோங்களா? டிப்ளமா இல்ல சார், டைரக்டா படிச்சிருக்கேன் சார். சரிங்க. அவர் முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க? 8 மாதம் ஆகுது சார். 8 மாதங்கள் ஆகுது. அவர் ஏரோநாட்டிக்கல் முடிச்சிருக்கிறாரு, முடிச்ச 6 மாதங்கள் ஆச்சா. நல்ல விழுக்காட்டுலையும் மதிப்பெண்கள் வைத்திருக்கிறார் போல இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்குது.
அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவிங் சயின்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி வேறு வேரியஸ் இடத்துல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஃபீல்டு வந்து இப்போ அந்த ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டு அந்த முடிச்சவங்க இல்லை பைலட்டுக்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிலைமை வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் நிறுவனம் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சர்வேலன்ஸ் அதில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிற பேசும். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். நான் சண்முககுமார் பேசுறேன். என் பேரு சொல்லுங்க சார். நான் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன். சரிங்க. எலக்ட்ரிக்கல் ஒரு 2 பேப்பர் இருக்கு. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிட்டீங்க, அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸா? டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு பிஇ படிச்சேன். ஒரு 2 பேப்பர் இருக்கு. சரிங்க. ஆனா நான் வேற ஏதாவது கோர்ஸ் எதுவும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. வேற என்ன சார் பண்ணலாம்? கேட்போம். கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இது படிச்சாங்கன்னா அவங்க வந்து மேனேஜரியல் லைனுக்கு அவங்க வேலைக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அவங்க இப்ப அவர் வந்து இப்ப அரியர் இருக்கிறதா சொன்னார், அதனால ஒன்னும் இடையூறு இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அவங்களால சைமல்டேனியஸா படிக்க முடியும் அப்படின்னா அவங்க தாராளமா வந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அரியரை இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் முடியறதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நாங்க டிகிரி இஷ்யூ பண்ணுவோம் அவங்களுக்கு. அவங்க அதை முடிச்சாதான் டிகிரி. அதாவது அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் நம்ம கூட படிக்கிற கோர்ஸ் முடிகிறதுக்குள்ள அந்த முடிச்சுக்கிறோம். இப்ப அவர் வந்து பிஇ எலக்ட்ரிக்னு சொல்றாரு, அதை ஒட்டிய படிப்புகளா அது நீங்க சொல்றது? இல்ல அந்த ஃபீல்டு கிடையாது அது. பட் கண்டிப்பா இந்த ஃபீல்டு அவங்க அதை முடிச்சிட்டு இது வந்து படிச்சாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு வந்து என்ன ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து நிலைமை அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிஇ இல்ல ஒரு இன்ஜினியரிங் இல்ல ஒரு பிகாம் பிபிஏ இப்படின்னு தான் பாக்குறாங்க தவிர இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத அவங்க பாக்குறது இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஒரு 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 6 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க 12th முடிக்கிறாங்க. 6 லேக் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதி பேர் ஒன்னு இன்ஜினியரிங் இல்ல பிகாம் போறாங்க. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ் இல்ல வொகேஷனல் எஜுகேஷன் படிச்சாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு நாங்க மெயினா நாங்க பண்றது என்னன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைட்ல இருக்காங்க, செகண்ட்லி கம்பெனிஸ் ஒரு சைட்ல இருக்காங்க. சோ இந்த கம்பெனிஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்க அந்த கேப்பை தான் நாங்க பிரிட்ஜ் பண்ணணும்னு பாக்குறோம். ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு கம்பெனிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்து அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த கம்பெனிக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறவருடன் பேசுவோம். வணக்கம் சொல்லுங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம சன் வந்து +2 படிச்சுட்டு இருக்காருங்க. ஒரு சுமாரான ஸ்டூடெண்ட் தான், ஒரு 1000 மார்க் எடுப்பாருங்க. சரிங்க. அவங்க வந்து மெடிக்கல் ட்ரை பண்றாரு. சரிங்க. மெடிக்கலுக்கு பண்ண முடியுமா? வேணா பெரிய சன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாருங்க. சரிங்க. நல்ல சுறுசுறுப்பான ஸ்டூடெண்ட், எல்லா துறையிலும் நல்லா போகக்கூடியது. ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி லயோலா கல்லூரியா என்னன்னு நான் டிஸ்கஸ் பண்ணி. இல்ல உங்க பையன் 2வது பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்காரா? ஆமா சார், +2 படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கறத உங்களுடைய கேள்வியா? இல்ல சார், அது எனக்கு வந்து மெடிக்கல் துறை நான் விரும்புறேன், லைக் பண்றேன். சரிங்க. இன்ஜினியரிங் துறையில வந்து ஏற்கனவே பெரிய சன் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரிங்க இது இந்த மாதிரி ஃபீல்டுல எதெல்லாம் போக முடியுமா? எதை கொடுத்தாலும் நல்லா திறமையா பண்ணக்கூடிய பையன். சரிங்க. அவனுக்கு அது மெடிக்கல் இல்லைன்னா ஐஏஎஸ் இந்த மாதிரி ட்ரை பண்றான். சரிங்க. அதுக்கு எதனா ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. இப்ப அவர் சொல்றதை கேட்டுப்பீங்க. பையன் அவங்க மெடிக்கல்ல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் எனக்கு தெரிஞ்சு. எனக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எதுல அவங்களுக்கு இன்க்ளினேஷன், எதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க அதுக்கு அப்ளை பண்றது தான் பெட்டர். அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க 1000 மார்க்ஸ் 1100 மார்க்ஸ் மேல எடுத்தா அவங்க டெஃபினட்டா வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இன்ஜினியரிங்க்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க மைண்ட் செட் ஏற்கனவே மெடிக்கல்னு போனதுனால மெடிக்கல்லே டென்டிஸ்ட்ரி இருக்குது, மெடிக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டரினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய லைன் இருக்கு, நிறைய ஃபீல்டு இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு அப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நேயர்களே, இத்துடன் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.